பொங்கல் பண்டிகையை சீரும் சிறப்புமாக கொண்டாடுறோம். அப்படி இந்த மக்கள் எல்லாருமே அதாவது வெளிநாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மெழுகுபத்தி லைஃப்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மெழுகுபத்தி லைஃபுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறத ஒரு நிகழ்வாகவே இந்த இந்த கொண்டாட்டத்தை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையில் எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்கள், அவங்கவுங்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சில பேரோட கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு கண்கலங்க ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு, அதாவது என் மனைவி கொரோனால இறந்துட்டாங்க. ஆனா நான் ஒரு ஒரு தனி ஆளா இருக்கும்போது, என் பிள்ளைங்கள்லாம் துபாய விட்டு வரமாட்றாங்க. என்னோட சொந்த கிராமத்தில நான் வாழணும்னு நெனைக்கிறேன். ஆனா அவங்க துபாயில தான் வாழணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா இங்க மக்கள் ஒரு கம்ஃபோர்ட் ஸோன்ல வாழ்ந்துட்டாங்க. இங்க உள்ள சம்பளமும் நம்ம நாட்ல, தமிழ்நாட்ல அதே சம்பளம் கிடைக்குமா? அப்படிங்கிறது கேள்விக்குறி. அவங்களோட வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படுத்துற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரில அதிக